கானா வினோத் அண்ட் திவாகர் அவங்களுடைய காம்பினேஷன் ஒரு பாயிண்ட்ல வந்து நல்ல ஃபன் ஆச்சு. இப்போ அவங்களே வந்து எலியும் புலியாம அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எப்படி இல்ல நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். எப்பவுமே அது டாம் அண்ட் ஜெரினாலே சில நேரத்தை பேசிக்குவாங்க, சில நேரத்தை ரெண்டும் அடிச்சுக்கும் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இப்போ கவுண்டமணி செந்தில் கூட சில நேரம் ஜாலியாக பேசுவாங்க, அடிச்சுக்குவாங்க. டமால் கிரீஸ் அப்ப எப்படி உடச்சு அப்படின்னா உடச்சு. அந்த மாதிரி ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வன்மம் வந்து எனக்கு தெரியும் திவாகருக்கு ஓவரா இருக்கு அவர் மேல அப்படிங்குது. இன்னைக்கு ப்ரோமோல பார்க்கும்போது கூட அவர் வந்து கிண்டலா பாடுறாரு, வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடாம. ஆமா பெர்ஃபார்ம் பண்ணி கேசிட்டாரு இவரு. திவாகர் பர்ஃபார்ம் பண்ணி கேச்சிட்டாரு. அதனால அவர் வந்து டென்ஷன் பண்றாரு. அவர் வந்து பாடிக்கிட்டே இருக்க. இவர் என்னன்னா இது பொதுவாகவே நடக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயே எவனா ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தா போய் நின்று வேடிக்கை பார்ப்போம், எதுவுமே பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி பிரவீனன் சொல்றாரு, எங்க பாடுறத ஒரு உரிமைன்றாரு. இவர் எங்க போனாலும் அவர் பாடுவார். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த எபிசோட் இது லைவ் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காம்போ தான். ஆனா இது வந்து இதை வந்து ரொம்ப வேற மாதிரி கொண்டு போறது, இது இன்னும் என்ன சொல்ற ஆக்ரோஷமா, இந்த சென்ஸ் அந்த வார்த்தை எப்படின்னு தெரியல, ரொம்ப கீழ்மட்டத்தனமா கொண்டு போறது எனக்கு தெரிஞ்சு திவாகர் தான். அவரோட வன்மத்தை வந்து அவர்கிட்ட காட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு வினோத் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது.